சரி சரி. அப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்? வெள்ளிக்கிழமையா? விடிஞ்சிருச்சு, சனிக்கிழமைப்பா. கரெக்டாக இருக்கும் காரியத்தில். அப்போ என் மனசோட சொல்லவா? எடுத்து சொல்லவா? எனக்கு என்ன வேணும்? அப்படியே இருக்கணும். ஆமாம். மறிக்கொழுந்தே மல்லிகை பூவி மாம மக புடுக்கலையா சொல் புடிக்கலையா சொல்லு சொல்லு. மஞ்சள் வர வழி இல்லையா வந்து நில்லு. என்னமோ உண்டாச்சு. நான் பூவெடுத்து என்னைக்கு மாமா வைப்பாரு. வாசிப்பாப்ல இதையே பார்த்துருக்காப்ல. திண்ணையிலும் திண்டலதான் மிதிவது அங்கேதான் என்னென்னமோ என்னமுண்டா என்னை கண்டு உண்டாச்சா. வரிக்கொழுந்தே மல்லிகை பூவி மாமனுக்கு புடுக்கலையா சொல். இந்த மைக்க அசிங்கம் பேசுது. காத்துக்கு அதுக்கு மொட்டை நாக்கா வருது. என்னப்பா மைக்க கழுவி விடுங்கப்பா. வந்து மொட்டை நாக்கு மாமனுக்கு மாமாமா என் பிடிக்கலையா சொல்லு சொல்லு. மஞ்சள் வர வழி இல்லையா வந்து நில்லு. மறிக்கொழுந்தே எட்டுப்பட்டி சீமையெல்லாம் அம்மா கட்டி காக்கும் வீர மகே. எட்டுப்பட்டி சீமையெல்லாம் அம்மா கட்டி காக்கும் வீர மகே. சொத்து புள்ள தங்கத்த போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன். காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்போம். ஊருக்கல்லங்காவ காத்து உசுர போலதான் நினைப்பேன். ஊருக்கல்லங்காவ காத்து உசுர போலதான் நினைப்போம். சிங்கராச கம்படுத்த சிங்கம் புலிதான் ஒதுங்கும்.
சிங்க ராசா கம்பெடுத்தா சிங்க மூலிதான் உறங்கும் காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்க காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனெடுக்கும் எருடிக்கு சம்சாரிக்கு தொல் கொடுக்கும் மொத்த பைசல் ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் மகனே கொடுக்க அண்ணன் தம்பி எட்டுப்பட்டி சீமையெல்லாம் எம்ம கட்டி காக்க வீர மகன் மகனே சுத்து புள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன் பிளடி ராஸ்கல் மகனே சோறு தண்ணி தான் கொடுப்பேன் ஆடுகாரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்போம் ஊருக்கெல்லாம் கத்து உசுர போலதானே ஊருக்கல்லங்காவ காத்து உசுர போல மகனே சிங்கராசா கம்பெடுத்த சிங்கம் மொழிதான் உதங்கம் கப்ளிங் பண்ண கம்பெடுத்தா சிங்க மூலிதான் உறங்கும் காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கம் காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனெடுக்கும் எருடிக்கு சம்சா ஏன் தோல் கொடுக்கும் முத்த முத்ரு எனக்கு அப்படி குத்துரு ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் பைசல் சிறு கொடுக்க அண்ணன் தம்பி பிளடி ராஸ்கல் மகனே நாடகம் ஒரு ஊரா இந்த மகன் ஓடுறானே அப்பா அப்பா என்ன அன்பாளையத்துல என் மகளுகிறானே மகனே ஏன் நாடகம் சேவை என்ன வருஷம் புள்ள இந்த மகன் ஓடுறானே மைசன் ஏ அப்பா அப்பா என்ன அன்பாளையத்துல என் மகளுகிறானே கப்ளிங் அலைகிறாண்டாவே ஏதந்தானா தனானா தனானா மகனே ஏதந்தானா தனானா தனானா மாதம் 30 நாடகம் இதான் உண்மை காசு முக்கியம் இல்லை மனிதனுடைய பசியை போக்கத்தான் பணமோ தவிர ஆடம்பர வாழ்க்கைக்கு இந்த காசு உதவி செஞ்சு என்ன செய்ய போகுது யாருக்குமே எதுவுமே நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இருக்கா கிடையாது ஒரு கோமாளி இந்த அளவுக்கு செய்யும் பொழுது என் தம்பி அன்னைங்கெல்லாம் இதை செய்ய முன் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு விழிப்புணர்வு தான் இந்த எம்கேஆர் கோமாளி அவ்வளவு நான் கட்டி காத்த என் சக்கரவள்ளி கிடங்கு முறிஞ்சு போய் கிடக்கடா இந்த பனைமரமே இப்போ தெரியலையாடா ஐயோ எத்தனை பேர் பைக்கை விட்டுட்டு நடந்து போகிறாரோ போதையில் எத்தனை பேரை விட்டுட்டு போனாங்களோ இது விட்டுட்டு போன ஆளுங்களா எத்தனை பேர் அவன் வண்டியை விட்டுட்டு அடுத்த வண்டியை தள்ளிட்டு போகிறான் எத்தனை பேர் செல்ல தொலைச்சானும் விதி அவ்வளோதான் சத்தியெல்லாம் வண்டி சாவியை தொலைச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் சாவியே இல்லாமல் வண்டி எடுத்துகிட்டு போனான்டா அவன் தான்டா டிரைவர் என்ன கூட்டம் குறைஞ்சாலும் இந்த ஒரு காசை வாங்காமல் நாங்கள் போக முடியாது ஏன்னா நான் போயிடுவேன் இவங்க ஊரை கழுப்பு கழிச்சிடுவாங்க விதி அதுதான் விதி டெய்லி என்னைய பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும் ஏதோ பணம் கொட்ட வதைப்பேன் போல அப்படின்னு குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்கள் அப்பா தலைவர் மயன்னா என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வர பூனை மசருக்கு வந்தேன் இந்த மசரு ஒரு மசரு வரலைன்னா நீ எப்படி மசரை வெட்டுவ காசு வரும் எங்க அப்பா பேரு சொல்லுடா சொல்லு சொல்லுடா சொல்லு கிடையாது எங்க அப்பா பேரு நம்பிராஜன் விளக்கமார் எங்க அம்முடு சொல்லுடா கும்முடு கோவடு எங்க அம்மா நங்கை மோகன் 7 உள்ளே பதிச்சு எங்க ஆத்தா ஈமா அடங்காம என்ன அம்மாவுக்கு அப்பாவுக்கு வேறு வேலையே இல்லையானே ஏன் நீ வேணா டைல்ஸ் கம்பெனியில் வேலை வாங்கி கொடு இல்லைண்ணே இதே வேலையாகவே இருந்து 7 பிள்ளைய பத்திருக்காங்களே அல்ல அந்த காலத்தில் தாயை கட்ட கிடைக்கல 100 நாள் வேலை கிடையாது பிள்ளை வைக்கிறது 100 நாள் வேலையை எங்கள் அப்பா தனி கவர்மெண்ட்டாக நடத்தியிருக்கார் என்ன காலைல சாயங்காலம் 2 பேரையும் பதிவாகலானே ஆமாம் ஏழை எங்கள் ஆத்தா என்ன அட்டையா இது எங்கள் அப்பா வெண்ணமையன் 7 உள்ள பத்தாது ஒருத்தன் ஒத்தப்படையாக இருக்கேன் இன்னொரு பிள்ளைய பார்த்துக்கிட்டா 2 பேராக சேர்ந்து ஜிப்பிங் கேர் விளையாண்டுக்கிடுவாங்க அப்படின்னு இன்னொரு பிள்ளைக்கு முயற்சி ஒன்று போயிருக்காரு எங்கள் அம்மா தூங்கி கிடந்த பொம்பளையே கட்டவரில் சுரண்டியிருக்காரு எங்கள் அம்மா சொல்லியிருக்கு போகிறையா எடுவட்ட வேலை
உலக்க எடுத்து வெதரில் அடிக்க வேணும். அப்பாவை அம்மா அடிச்சுட்டாங்களானே வெதரில். உலக்க இருந்தால் தானே அடிப்பேன்னு சொல்லிட்டு உலக்கையை தூக்கிட்டு சண்டாலே புடதில் வச்சுட்டு ஓடக்கூடாது. இப்படி வச்சுக்கிட்டே ஓடி இருந்திருக்கேன். ஏற்ற விட்டு அங்குச்சாமி வானம் பறிச்சு இருந்திருக்கேன் வீடு கட்ட தாவரம்ட்டு வெதர். அப்போ அப்பாவுக்கு கொட்டை போச்சானே. ஏன் நீ வேணா பிதிக்கி பார்த்துட்டு வா வேலையப்பா. இப்போ அப்பாவுக்கு உடம்புக்கு தேவையில்லை, நல்லா இருக்காரா? ஆஸ்பத்திரியில் காமிச்சிக்கலானே. அப்பாவை ஆஸ்பத்திரியில் காமிச்சிங்களா? எங்கள்கிட்டயே காமிக்க மாட்டேன்டார், உள்ள எழுத்துக்கிட்டார். ஏழை விளக்கா போய் மேனே. இல்லைண்ணே, காணாவனையில் அடிபட்டுருக்குண்ணே, உசுருக்கு எதுவும் உத்தரவாதம் இல்லாமல் போயிருக்குண்ணே. அதுக்குதான் என்கிட்ட ஓடியாந்தார். ஓடியாந்து எப்பா பொடியை வச்சு அமுக்குப்பான்டாரு. நீ அமுக்கி விட்டியாண்ணே? நான் போகிறேங்க பவுடருக்கு பதிலாக இருட்டுக்குள்ளே ஒரு டப்பாவில் மிளகாத்தில் கொண்டு போய் அமுக்கி விட்டேன். ஐயோ, எரிச்ச தாங்காமல் எங்கள் அப்பா பச்சை தண்ணியை நினச்சி வாளியில் கொண்டு போய் வச்சார். அது எங்கள் அம்மா குளிக்கிறதுக்கு போட்ட சுடு தண்ணி. ஐயா புஷ்ஷுன்னு இதான உடனே எங்கள் அப்பா குப்புறப்படுத்த கிடக்கும் போது என் தங்கச்சி மையன் தவந்தே போனவே முட்டை பச்சி நினச்சி பிச்சு. அப்பாவுக்கு கொட்டை கையோட வந்துருச்சானே. வீச்சம் எடுத்தவை. இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே பொண்ணு கிடைக்கல. நான் மட்டும் என்ன விதி விளக்கா, காண்டா விளக்கா, போஸ்ட் முறை குண்டு விளக்கா? எனக்கு பொண்ணு கிடைக்கல மிஸ்டர் அமுல்டப்பா. என்னன்னே சொல்கிற? இங்கே வாப்பா, உன்னைய பார்த்தா அழகர் கோயில் குட்டியான மாதிரியே இருக்கியாடா. வாடா ஐயா, தாண்டா ரணதுங்கா. ஹலோ, மைஜெட்டில் வேலைக்கு சேர சொல்லல ஐயா. எனக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல. நீங்கள் பெரிய குடும்பத்து ஆள், கோச்சுக்கிறாதிய. ஒரு 5 நிமிஷம் சூம்ப முடியுமா? ஐயா, நான் பரதேசி பையமா ஐயா. நான் பெரிய குடும்பத்துக்குள்ள எல்லாம் இல்லை. உங்களை பார்த்தா தான் ஐயா ராசா மாதிரி இருக்கு. ராஜா மாதிரி இருந்தால் ரோசா இல்லையாடா? கழிச்சல உறவனே வாடா ஐயா. அகண்ட மடுவும் கரடி முண்டை ஐயா. ஐயா உன்னைய மாதிரி ஆளுக எங்கனையும் திருட மாட்டாங்கய்யா. ஏன்னா விரட்டுனா அங்கனே தான் நிற்பியா, ஓட முடியாது. சுற்றி சுற்றி திருநன்னு வீட்டுக்கு பின்னாடியே ஓடியாந்து திண்ணையில் உட்காந்துக்கிறீங்க. இழப்பில் பொழந்து எடுத்துருவாங்கய்யா. உங்களை நான் கருக்குலைச்ச கருப்புசாமியான்னு நினைக்கிறேன். அறுவாடு புயலோ சாட்டையாடு புயலோ எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து விடுங்கய்யா. கவலைப்படாதீ ஐயா, என் குடும்பத்தில் பொண்ணு இருக்குங்க ஐயா. வேணா ஐயா. ஏங்க ஐயா? என்னையால் கஞ்சி ஊற்ற முடியாது. நீங்கள் ஒரு ஆளே 1.5 சிப்போ ஒரு நாளைக்கு சாப்பிடுவே போலே. கல்யாணம் பண்ணி கொடுக்குறதோட சரி, நான் வீட்டு பக்கத்தே வரமாட்டோம். அப்படியே வந்தேன்னா எலி பரிசை தடவி விட்டுருவேன். உங்கள் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு என்ன வேணும்? என் தங்கச்சிங்க. உங்கள் தங்கச்சியே எனக்கு ஊருக்கு சம்மதம் பண்ணி திருமணம் செய்ய நினச்சிங்களே மிஸ்டர் உண்டியல் பாக்ஸ். உங்கள் தங்கச்சி ஆள் எப்படி இருக்குங்க ஐயா? என் தங்கச்சி அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒளிமங்கலம் பொம்பளையால் கூட என் பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டு வாயில் அடிச்சுக்கிடுவாங்களா? வாயில் என்ன, கன்னத்திலே அடிச்சுக்குவாங்க. இப்படி நமக்கு வாய்க்கலையே அழகு. உங்கள் தங்கச்சியை கட்டிட்டு தாங்க நாங்கள் பொன்னமராவில் சைக்கிள் ஸ்டாண்டு வாடகைக்கு எடுக்கணும். உங்கள் தங்கச்சியை உட்கார வச்சு பூட்டு போட சொல்லணும். ஐயா போய் உங்கள் தங்கச்சியை கூப்பிட்டு வாங்கய்யா. இதான் கூப்பிட்டு வரேங்கய்யா. தங்கச்சியை கூட போகிறானா கெடா உரிக்க போகிறானா? என் மனைவிக்கு இவ்வளோ வரவேற்பா? எல்லாரும் நல்லா இருக்கான். நான் கல்யாணம் ஆகிறதுனால எவ்வளோ வரவேற்பு மச்சான். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி என் தங்கச்சி வந்திருக்குங்க. தங்கச்சி பேரை சொல்லவே இல்லையே, பிரைத்தனி பேமேனே. என் தங்கச்சி பேர் தானேங்க. என் தங்கச்சி பேரு காமாட்சி மச்சான். காமாட்சி? காமாட்சி காஞ்சி காமாட்சியே. பரதநாட்டியம் ஆடுவாங்களா? நல்லா ஆடுவாங்க மச்சான். காமாட்சிண்டா கரும்பு இருக்குமே, கரும்புண்டையில் சிறு புஞ்சு 2 வார்த்தை பேச சொல்லுங்க மச்சான். அத்தான் இந்த தொண்டை எங்கனே கேள்விப்பட்டிருக்கேனே. கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி ஓமுகந்தான். மோர் குடிச்சு அடைச்சது மாதிரி இருக்காடா. என்னடா? ஆமாம் மச்சான், ஒரு சொம்புக்கு போது 2 சொம்பு குடிச்சிருச்சு. ஒத்த எடி பாதையில் ஒரு சனவும் பையில. இல்லை மச்சான், என் தங்கச்சிக்கு கொஞ்சம் மொட்டை நாக்குங்க.
இல்ல அப்பக்கப்ப நாக்கு வலிக்காது. இல்லை பேப்பேன் மேனே ஒத்தையான் போகுதம்மா என்னோட உசுறு வெத்தலவல் வாடுதம்மா. ரொம்ப அழகு மச்சான். நான் கூட என்னை ஏமாத்தின்னு நினைச்சேன். அமுக்காத. இந்த தேவதையை இனி வரைக்கும் எவனும் பார்க்காமையா இருக்காங்க. எப்படியா வந்து விட்டா உன்னை தேடியே. தோடே இல்லாம மூலி முண்டையா வந்திருக்காளே. காலேஜில் படிக்கும்போது தோடெல்லாம் போடக்கூடாதுட்டாங்க. ஒன்னே அட்மிஷன் போடக்கூடாது நான் சொல்லிடுவேன். ஏத்தாய் இந்த உருளைக்கிழங்க மூடு, ஏன்னா பருவு வெடிக்கும். ஆனால் இப்படி பொம்பளை ஏத்தா ஒளிமங்கலம் பொம்பளை ஆளுகள்லாம் 100 நாள் வேலைக்கு தெரிக்கிறீங்க. என்ன வைக்கியா இல்லை என்னவா எதில் குறைச்சலா இருக்கேன்? தாம் தும் தாம் பரதநாட்டியம் ஆடி அங்கிட்டு வாடா. ஹலோ சதி சொல்லும் கதகாதனு மறு மறு மறு. ஏ பொட்டல் முண்டை, பரதநாட்டியம் ஆடுறியா மண்ணவாரி தூத்துறியா? மின்சார பூவே பெண் பூவே என் ஏய் சொடக்குன்னு இடத ஒடிச்சு போனேன். அப்புறம் ஏன் அவர்கிட்ட காசு கொடுத்து தொடரணுமா? உன்னை கட்டிக்க போற மாப்பிளமா தங்கம். காமாட்சி ரொம்ப நடிச்சுனா இடுப்போட அரைஞ்சு விடுவேன். காமாட்சி என்னைய பிடிச்சிருக்காடா? உங்களை பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் கல்யாணத்துக்கு இப்போதைக்கு எனக்கு இஷ்டம் இல்லைங்க. ஏண்டா? நான் காலேஜ் படிப்பு முடிக்கல. ஏதாவது ஒரு சின்ன சொல்லு, செருக்கிட்டு அடிக்க போறேன். காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு தாங்க. கனி காலேஜ் கரசு கரசுன்றாடா. காலேஜ் படிப்பா 2 வருஷம் முடிச்சிருக்கேன், இன்னும் 1 வருஷம் பாக்கி. பாக்கி இருக்கட்டும் இல்லை பாய் இருக்கட்டும். என்ன படிக்கிறடா? எம்டிஎஸ் உண்டு, அது பசு. பிஆர்ஜின்னு சொல்லாமல் போனேன். வா. ஏலே நீ என்னடா சந்தைக்கு மாடு கொண்டு வந்தே மாதிரி நிற்கிற மயிறு மணி அங்கே ஓடா. தங்கச்சியை விட்டுட்டோம்னா போ. ஏ தங்கச்சி தர்த்தி முடிச்ச பையன் மாலை என்ன அண்ணன் நொண்டேன். என்னடா அது மசூரில் கோடாளி தையில் வாட வருது. சூரா நெருங்கி நிற்கிறது. ஏய் இறச்சி அடிக்கக்கூடாது, மஞ்சப்பல்ல பிடுங்கி போடுவேன். மச்சான் இதெல்லாம் 4 செவத்துக்குள்ள வச்சுக்கிடுங்க. மச்சானுக்கு முன்னாடி நீயே செவர மாதிரி தான்டா முண்டை நிற்கிற. அல்ல கண்ணே என்னை கட்டிக்கடா. கட்டிக்கவா ஒட்டிக்கவா? நீ ஒன்னதை பத்துப்பா. ஐ லவ் யூ. அப்படின்னா என்ன? செருப்புட்டு அடிக்கிறேன்னு அர்த்தம். அண்ணே நான் கட்டிக்கிறேன். தங்கச்சி எனக்கு ஏத்த மாப்பிள்ளை அண்ணே. ஏன்டா அந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்ச? முகரே பாருண்ணே, கருவாடு தூக்கம் அந்த பூனை ஆட்டம் பார்த்துருக்கானே முகரைய. அவ்வளோதான், நான் கிளம்புறது நல்லது. காரை திரும்ப சொல்றா கனி. இது முகரைக்கு என்னை பிடிக்கலன்றதடா விதி. நீ இன்னைக்கு கட்டி கொடுத்துட்டு போயிருவ, நாளைக்கு 2 பேரும் ரோட்ல நடந்து போனா என்னன்னே சொல்லுவாங்க. உன்னை எரிச்சிருவாங்க மண்ணனே ஊத்திய. இது எப்படி கொண்டாளி போலாம். உனக்கு முன்னாடியே அப்படி சித்திரவதை பண்றாங்க அண்ணே. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இங்க பிடிக்காத தங்கச்சி. அண்ணே எனக்கு கல்யாணம் வேணாம் அண்ணே. இங்க பிடிக்காம சொல்ற ஒரு மாதிரி இருக்கு அண்ணே. உன்னை பிடிக்காம எனக்கு தூக்கம் வருது. அட சண்டாளிகளை வடச்சட்டி தூக்குற துண்டை கட்டி வச்சிருக்காண்டா. நாசமா போக கருக்குளிச்சு போயிருக்கடா துண்டு. என்னடா அது? தங்கச்சி காமாட்சி மாப்பிள்ளை வெறி கொண்டு திரியிறாருமா, உடனே கல்யாணத்துக்கு ஒத்துக்கம்மா. நான் என்ன ஒத்துக்கிறவே இல்லை சாண்டா. அது இல்லாமடா பாவடையெல்லாம் தூக்கி பார்த்தேன் வெண்ண. ஏன்டா ஒரு பாவாடை இல்லாம என்னடா கறி துணியை கொண்டு வந்திருக்கிய? அவசரத்துல பொண்ணை ரெடி பண்ணி கூட்டி வரணுமா? தங்கச்சி இந்த மச்சான கட்டிக்கம்மா. அண்ணே தங்கம் நீ சொல்றேன்னு நினைச்சு நான் வசனத்தை பூரா மறந்து மறந்து மண்டையாட்டான்டா. சரி தங்கம் எதை காலை நீ சொல்றேன்னு நான் கல்யாணத்துக்கு தொடாதீங்க. கல்யாணத்துக்கு முதல்ல ஒரிஜினல் பொம்பளை மாதிரி நடிக்காத மருதமணி அரைஞ்சு வருவேன்டா.
தங்கம் உங்க 2 பேத்தையும் சோடியா பார்த்தா நீ ஜெய் பண்ணல இல்ல அண்ணே தங்கச்சி உன் கண்ணு முன்னே இப்படி தப்பு தப்புன்னு அடிச்சு விடுறானே தங்கச்சி அண்ணே உங்க 2 பேரும் சோடி பொருத்தம் எப்படி இவர் வேட்டையாடு கமல் மாதிரியா ஐயா நீ சோதியா மாதிரியா இலை பொங்குயிலே விஜி எத்தனை நாளாக ஏங்குறது கீழே விழுந்து தொலைஞ்சிராம என்ன சத்தம் என்ன சத்தம் என்ன சத்தம் என்ன மாமா நீ எனக்கு இளைய தாரம் இந்த ஒளிமங்கலத்தில் உள்ள எங்கள் அக்கா தங்கச்சி பூரா உன்னைய சொல்லுவாங்க இளைய வடியா இளைய வடியான்னு நீ எனக்கு இளைய வடியா இதுதான் உங்க அக்கா பனைமரத்து தேவடியா பனைமரத்து அடி மானங்கட்ட முண்டை ஊரை கெடுத்த முண்டை உலகத்தை கெடுத்த முண்டை போடி என்னடி என்ன ஏய் கோடிகிடினா பல்ல கழட்டி கையில கொடுத்து விடுவேன் அடுத்த புருஷனுக்கு அலையிற பொம்பளை மானங்கட்ட பொம்பளை நீ எதுக்கடி அடுத்த புருஷனுக்கு அலையிற வாங்கிட்டு தான் வருவேன் நரம்பு முண்டை நீ மூடுறி நீ மூடு நான் திறக்கிறேன் ஏய் வாயை கிழிச்சு ஐயோ காமாட்சி கோபப்படாதம்மா கொட்டாங்குச்சி முண்டை போடி என்கிட்ட தாயி காமாட்சி காமாட்சி கல்யாணத்துக்கு வேலை முடியலடா ஏய் என் தம்பியை திட்டுன மரியாதை இல்லை உனக்கு கடிக்கு மேல கடிக்க குடிக்கு மேல குடிக்க எண்ணெய் தானே போட்டு நீ தானே வச்சிருக்கான் எண்ணெய் தானே போட்டு நக்குற காமாட்சி மச்சான திட்டாதம்மா குந்தாடி போல ஒரு ரசனையில முட்டையை போட்டு உடைக்க அதை போட்டு நக்கிக்கிட்டு கிடக்குற அண்ணே பார்த்தேன் வெறி கொண்டு வச்சிருக்கேன் என்ன இன்னைக்கே என்ன டைம் யூஸ் பண்ணிருந்தேன் தங்கச்சி ஒரு நிமிஷம் விட்டு இருந்து நம்மளால வாழ ஐயோ அண்ணே மூடி தொலை அதை மூடி வேணா கட்டி முண்டை இதுல என் காலால குறையாடி ஐயோ மச்சான் என் தங்கச்சிக்கு கொட்டை தெரியுதுங்க அந்த கொட்டை வயலட் கலர்ல தெரியுது பாரு கள்ளித்தேரு கண்ண மயில ஒரு சொல்லு கட்டு போட்டு நிக்கிறேன் என்ன பண்ணுவ இல்லைன்னா மானத்தை காத்துல பறக்கும் காமாட்சி சொந்தக்கார ஊருடி என்ன அப்படி கத்தாரிங்க எங்களுக்கு கத்திரிக்காய் எங்க இருக்கா உங்களுக்கு நான் பெத்தேன் பிறந்தேன் எந்த ஊர்ல புருஷனை கட்டி பிடிச்சி பொண்டாட்டி பத்தேன் அட மொட்டை முண்டை ஏண்டா முடி இருக்கிற பொம்பளை வச்சுக்க மாட்டேன் கிலோ பத்து மைனா மைனா ஐயா அது என்ன சேவல் கொண்ட மாதிரி இருக்கு அடி அங்கால பரமேஸ்வரிக்கு மசுரை எடுத்துட்டியாடி அம்மாடி நாளைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் பூரா பேசும் என்னன்னு ஒளியமங்கலத்துல ராதாகிருஷ்ணன் வந்து என்ன செஞ்சான்னு என்ன செஞ்சா அப்படி மசுரை புடுங்கினான்னு அது உள்பாட பார்க்கும்போது எனக்கே எரிச்ச மதுரை தாங்க உள்பாவுடைய பாரு கருமோ நீ என்னவோட கட்டி கொடுத்த காட்டவா தங்கச்சி அம்மா இந்த பஞ்சாயத்துக்கு வந்து தலைமை தாங்குங்கம்மா தலைமைடா வாங்கம்மா ஒண்ணு நான் இருக்குன்னு இல்ல அவ இருக்கணும் புதுமை
வணக்கம். 100 வருஷத்துக்கு நல்லா இரு. அப்பா முக்கியமான விஷயம் சொன்னார்ல, என்ன சொன்னார்? உன் நாத்தனா வந்திருக்கா, இவ இளையவடியா மூத்த குடியா? எது மூத்தவடியா? மூத்த வடியாவா? வாங்க நாத்தனா. எப்படி நீங்க எனக்கு நாத்தினாரு? இவர் ஏத்துனார், நீங்க நாத்தனார். அவர் என்ன ஏத்துனாரு? நெல்லு மூடை ஏத்துனே இது எப்படியே பருத்தி உள்ள வந்துருச்சு. என்ன ஏத்துனாரு? ஒன்றும் புரியலையே எனக்கு. இவ அழகுக்கு 8 ஒரு ஜனம் வண்டி கட்டி வரும்தா. என்ன என்னன்னு இது? என்ன போலீஸ் கேஸ் ஆகலை, பிரேதம் மட்டும் ஐஸ் பொட்டியில் வைக்க சொல்லியிருக்கே. இது வந்து நீ வாமா, அப்படி நீ வா, நீ அங்கே நில்லு, தள்ளடி ஆகிட்டு 2 பேரும் நில்லுங்க அப்படியே. இவங்க மூத்தவங்களா? இது மூத்தவடியா, அது இளையவடியா? அன்னைக்கு கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளுங்க. அன்னைக்கு என்ன வெயிலுக்கு வேணா கட்டி போறப்பட்ட மாதிரி இல்லைத்தா, அது நேற்று தோசைக்கல்ல சுட்டு வச்சு விட்டேன், அது மக்குவா முண்டை. இங்க பாருங்க, பறவை விரட்டிடுவோமா? விரட்டிடுவோமா? ஆமா அன்னிங்க வாங்க. பொம்பளை என்ன வைக்கான்? அன்னிங்க வாங்கல. நீங்க நல்லா சமைப்பீங்களா? அது மண்டையை பார்த்தா நல்லா மாதிரியே. இது என்ன மைனா மலையில நனைஞ்ச மாதிரி ஒரு முடி. உடனுக்குடனே நானு சமையல் ஏற்பாடு. என்ன நல்லா சமைப்பீங்க? புளிச்சோரெல்லாம் கிண்டுவேன். அது மட்டும் தான் தெரியுமா? புளிய கரைச்சு. அதாடி, இது என்னது? துணி எடுத்து மேல போடுங்க. இதாத்தான் இப்ப புதைச்சு வச்சிருக்க மாங்கொட்டை. புழுங்கரிசிய வேக வச்சு. மாங்கொட்டையா? முளைச்சிட போகுது. ஐயோ ஐயோ, பறவையை விரட்டிடுவோம் நம்ம, இதுக்கு மேல நிக்க கூடாது. ஆளோளும் 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 ஏமா ஆளோளும் 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 பரதநாட்டிய தாரகை. சோ 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 சோ. அண்ணே, இது பரதநாட்டியமா இல்ல பதற நாட்டியமா? இது எறும்பு மாத்திரை. எறும்பு மாத்திரை ஓட்டுறதுனால கால் வெட்டுது. இல்ல ஏதோ அண்ணி சாணிங்கினி தொடக்கிறாளா கால்ல இருந்து? அது காலு கப்ப காலத்தா. சரி. ஆளோலம் 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 அழகன பச்சிகளே ஆளோலம். ஆளோலம் 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 அழகன பச்சிகளே ஆளோலம். அணக்கருங்குயிலே ஆளோலம். அணக்கருங்குயிலே ஆளோலம். கள்ளத்தரம் கூட்டங்களே. பறவை பறக்கிற மாதிரியே இருக்கு. பறவைகளிடம் சேரு கூட்டங்களே, கையிலே கவன் இருக்கு பாருங்களே. சோ சோ சோ. பறவைகளிடம் சேரு கூட்டங்களே, கையிலே கவன் இருக்கு பாருங்களே. அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா, சொத்து மேல இந்த ஆசையா, ஆரவாரம் செய்வது உங்க பாஸ். நீங்கள் ஆரவாரம் செய்வது சோ 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 சோ. என்ன அண்ணிய காணா? அன்னைக்கு பிள்ளை வளர்ந்துருச்சுந்தா. இதுக்குள்ள புள்ள இருக்கா? என்ன புள்ள? கீரி பிள்ளை. நான் கூட கிளி பிள்ளையான்னு நினைச்சேன். தங்கச்சி. பிள்ளைக்கு பேர் வச்சிட்டீங்களா? வச்சுட்டேன். சரி. எங்க ரெண்டையும் காணா? இன்னொரு பிள்ளை வர்ற மாதிரி இருக்கு, எடுக்க இதுல போய். நம்பவே முடியாது. சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஆளுக்கு ஒரு பக்கமா போய் பறவை விரட்டும். ஆமாதா. அதற்கு முன்னாடி மரியாதைக்கு உரியவர்கள் யாராவது இந்த இடத்துக்கு வந்தால் வருவாங்க. உடனே எனக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்படியே ஆகட்டும். ஆளுக்கு ஒரு பக்கமா வாங்க பார்த்தா போவோம். அவன் செவ்விதழி பச்சை நிறம் அவன் திருமேனி, பவள நிறம் அவன் செவிதழே. பச்சை நிறம் அவன் திருமேனி, பவள நிறம் அவன் செவ்விதழி. பச்சை நிறம் அவன் திருமேனி, பவள நிறம் அவன் செவிதழே. மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், மஞ்சள் முகமும் அவள் தேவி முகமும். மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், வெண்ணி நிறம் அவன் திருவுள்ளம். மஞ்சள் முகமும் அவன் தேவி முகமும், செய்வுள்ளமும் அவன் திருவுள்ளம். மலர்களிலே பழநிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன்.
விளையாட்டு நான் இல்ல நாரணன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு ஆயக்குள பிள்ளை விளையாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு இந்த அடியவர்க்கென்றும் அருள் போட்டு ஆயக்குளை விளையாட்டு இவர்க்கென்றும் அருள் போட்டு மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதை கண்டேன் மலர்களிலே பல மனம் கண்டேன் திருமாலவன் கருணை மனம் கண்டேன் மலர்களிலே பல நிறம் கண்டேன் நாராயண நமகே அறிவோம் நமோ நாராயண நமகே ஓம் நமோ நாராயண நமகே சிஸ்தை திதி சம்ஹாரம் அனுக்கிரகம் திரியம் சொல்லப்பட்ட பஞ்ச கிருத்தியங்கள் சிருஷ்டிகர்த்தா என் தந்தையாகியப்பட்ட பிரம்மதேவனை கண்டவனை ஆசி பெற்று பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோ நினைவிலே நடந்தோரனே அமிர்தம் செந்தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த என் தாய் கலைவாணியை கண்டவனை ஆசி பெற்று மச்சா கூர்மா வராகா வாமனா நரசிம்மா பலராமா பரசுராமா ராமா கண்ணா கல்கின்னு சொல்லப்பட்ட 10 அவதார கதாநாயகன் என் பாட்டன் பரந்தாமனின் பாதம் வணங்கி அவன்தால் இணங்கி புகழ் கல்வி வெற்றி நன்மக்கள் பொன் பொருள் நீல் நல்கும் கொச்சி அறிவு அழகு இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் சொல்லப்பட்ட 16 செல்வங்களுக்கு மதிவதியான பாட்டி மகாலட்சுமி கண்டு வணங்கி ஆசி பெற்று ஆதியினடு இரும் அருவும் உருவும் ஒப்பும் ஏதும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பம் இன்றி வேதம் கடல் நடபடை பிரணவமணி பரமேஸ்வரனை கண்டு வணங்கி ஆசி பெற்று விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி காற்றாகி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று சொல்லப்பட்ட அனைத்து சக்திகளுக்கு மதிவதியான அந்த ஆதிபராசக்தினை கண்டு வணங்கி ஆசி பெற்று பராபரத்திலே பரம் தோன்றி பரத்திலே சிவன் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்திகளே நாதம் தோன்றி நாதத்திலே வந்து தோன்றி முந்துபிலே சதாசுவம் தோன்றி சதாசுவத்திலே மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரத்திலே பிருகு தோன்றி பிருகிலே பிரம்மா தோன்றி பிரம்மாவிலே ஆகயம் தோன்றி ஆகயத்திலே தேவி தோன்றி தேவிலே வாயு தோன்றி வாயுவிலே அப்பு தோன்றி அப்புவிலே பிருதிவி தோன்றி பிருதிவிலே அன்னம் தோன்றி அன்னத்தில் நரப பட்சிகள் தோன்றி நரப பட்சிகள் இருந்து தாய்வழி தந்தைவெளி என்று சொல்லப்பட்ட 2 மரபுகள் தோன்றி 2 மரபுகள் இருந்து சூரியன் சந்திரன் அக்னி என்று சொல்லப்பட்ட 3 ஊர்கள் தோன்றி 3 ஊர்கள் இருந்து ரிக்கி அஜூர் சாம் அதரும் சொல்லப்பட்ட 4 வேதங்கள் தோன்றி 4 வேதங்கள் இருந்து நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்புன்னு சொல்லப்பட்ட 5 பஞ்சபதங்கள் தோன்றி 5 பஞ்சபதங்கள் இருந்து மந்திரம் வியாகரணம் புராணம் வேதம் மனு சத்தம் நிசத்தம் சொல்லப்பட்ட 6 சாஸ்திரங்கள் தோன்றி 6 சாஸ்திரத்திலிருந்து அத்திரி ஆங்கர்சர் கௌதமர் சமத்கினி பரதவாஜர் வஜிஷ்டர் பிறகு இறுதின்னு சொல்லப்பட்ட 7 சிமர்கள் தோன்றி 7 சிமார்கள் இருந்து அனிமா மகிமா கரிமா லகிமா பிரகாப்தி பிரகாமி மீசத்தம் வசித்தம் சொல்லப்பட்ட 8 சித்துக்கள் தோன்றி 8 சித்துக்கள் இருந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகி கேதுன்னு சொல்லப்பட்ட 9 நவக்கிரகங்கள் தோன்றி 9 நவக்கிரகங்கள் இருந்து பிராணன் வியானன் உதானன் சமானன் நாகன் கிரிகிரன் கூர்மன் தேவதத்தன் தனஞ்சன் சொல்லப்பட்ட 10 வாய்க்கள் தோன்றி 10 வாய்க்கள் இருந்து மேசர சமுதிரம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகர கும்பம் மீனம் சொல்லப்பட்ட 12 ராசிகள் தோன்றி 12 ராசிகள் இருந்து பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி அல்லது அமாவாசைன்னு சொல்லப்பட்ட 15 திதிகள் தோன்றி 15 திதிகள் இருந்து 16 செல்வங்கள் தோன்றி 16 செல்வங்கள் இருந்து 18 புராணங்கள் தோன்றி 18 புராணங்கள் இருந்து 20 நட்சத்திரம் தோன்றி 20 நட்சத்திரம் 32 தர்மங்கள் தோன்றி 32 தர்மங்கள் இருந்து 56 தேசங்கள் தோன்றி 56 தேசங்கள் இருந்து 60 வடங்கள் தோன்றி 60 வடங்கள் இருந்து 64 கிளைகள் தோன்றி 64 கிளைகள் இருந்து 96 தத்துவங்கள் தோன்றி 96 தத்துவத்திலிருந்து 108 யோகங்கள் தோன்றி 108 யோகங்கள் இருந்து 1008 அண்டங்கள் தோன்றி 1008 அண்டங்கள் இருந்து இந்த உலக உற்பத்தி ஆகின. இப்படி படைக்கும் தலை கவனிக்கும் என் தந்தையாகியப்பட்ட பிரம்மதேவன் முதல்லே தனக்கு துணை வேண்டும் என்ற காரணத்திற்காக ஜனகர் ஜனந்தர் ஜனாதனர் ஜனத்குமார் சொல்லப்பட்ட 4 புத்திரர்களை தோற்றுவிக்கப்பட்டார். இந்த 4 புத்திரர்களும் படைப்புதலை கவனிக்கவில்லை. ஈடுவளோட காரணத்திற்காக மறுபடியும் நாரதன் தக்கன் வசிஷ்டன் பிறகு இருது புலவர் புலஸ்தீர ஆந்திரஸ் அத்திரி மரிசியன் சொல்லப்பட்ட 10 குழந்தைகளை தோற்றுவிக்கப்பட்டார். இந்த 10 குழந்தைகளில் நாரதனாகப்பட்ட நான் மட்டும் படைப்புதலை கவனிக்கவில்லை. ஈடுவடல் என்ற காரணத்திற்காக கீழ்சாதியில் பிறப்பாயாக கந்தர்வனாக பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு ஆளானேன். மேலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் சியாவடில் எனது சிரசானது 1008
எடுத்துள் என்பது என் அண்ணன் தக்கனிக்கிட்ட சாபம். அது மட்டுமில்லாமல் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் தங்கக்கூடாது என்ற சாபத்தையும் பெற்றவனான். ஆகையால் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக, இறுதியாக, நிச்சயமாக, முக்கியமாக, கட்டாயமாக கழகம் தோன்றுகிறது. எதுவும் எப்பொழுதும் அந்த முன்னவனை, முதல்வனை, மூத்த கணபதியை அல்லல் போம், வல்லிமனை போம், அன்னை வெற்றி பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமதிக மாமர்கனை கோபுரத்தில் வெற்றிருக்கும் செல்வ கணபதியை கையெழுதாக்காள் பாலும் திளிதேனும் பாகும் பருப்பு வீராண்டும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமூத்து தூமணியே, நீ எமக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று அந்த கணபதியின் பாதத்தை வணங்கிய போதும் மச்சா, கூர்மா, வராகா, வாமனா, நரசிம்மா, பலராமா, பரசுராமா, ராமா, கண்ணா, கல்கின்னு சொல்லப்பட்ட 10 அவதார கதாநாயகன் என் பாட்டன் பரந்தாமனின் பாதத்தை வணங்கி அவன்டால் இணங்கி யாம் கழகத்தை துவங்கி நாராயண பன்னீர் மலர் சோரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன்னை அழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சோரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன்னை அழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சோரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன்னை அழகை பாடுங்களே. தென்கோடி அணிகள் ராகங்களே, கோடி சென்றல் தரும் ராகங்களே, கோடி தென்றல் ராகங்களே, எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே, எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. உள்ளாங்குகள் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் முரசோசவள் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னில் வல்லவர் என்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். உருவாயுதல் நிலவண்டவள் என்றவள், ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கிறவள். குருவாயூர் தன்னில் வல்லவர் என்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். திருவேங்கடத்தில் அருள்கின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருள்கிறவன். திருவேங்கடத்தில் அருள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். உள்ளாங்குகள் உடைத்த மூங்கில்களே, எங்கள் முரசோசவள் புகழ் பாடுங்களே.
வெள்ளை கிளை உடுத்து வெள்ளை பனிமூண்டு வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் என்னை சரியாசனம் வைத்த என் தாய் கலைமகள் சரஸ்வதி நளுந்தினி வெள்ளையம்மாள் சொல்லக்கூடிய தாயின் பாதத்தை வணங்கிய போதும் விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி காற்றாகி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தின்னு சொல்லப்பட்ட அனைத்து சக்திகளுக்கும் அதிபதியான ஆதிபராசக்தி ஆதியில் தோன்றியவள் அவளே. அவளின் பாதத்தை வணங்கி அவள்தால் இணங்கி யாம் கழகத்தை தூங்கும். ஆதியில் தோன்றியவள் அவ்வளவாகும். இந்த உலகம் விருட்சமாவதற்கு காரணமும் அவளே என்ற அடிப்படையில் அந்த காளியம்மனை சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயினி கண்வேளரு தாளே நல்லேலோ வேப்பிளே வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேன் கேட்டு நீ கண்வேளரு தாளே நல்லேலோ. சந்தன மல்லிகை தூளி கட்டி போட்டேனே தாயினி கண்வேளே தாளே நல்லேலோ வேப்பிளே வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேன் கேட்டு நீ கண்வேளே தாளே நல்லேலோ. இந்த உலகியாடும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கேன் கவலை தீர்க்க வேணாமோ கண்வேளே தாயே. சந்தன மல்லிகையில் கூறி கட்டி போட்டு தாயினி கண்வேளரு தாளே நல்லேலோ. பாம்பே தழையனதான் வேப்பிலையே பஞ்சுமத்து ஆத்தா கண்வேளரு ஆரீராரோ பாடும் புள்ளே பாம்பே தழையனதான் வேப்பிலையே பஞ்சுமத்து ஆத்தா கண்வேளரு ஆரீராரோ பாடும் புள்ளே. எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த ஒரு கிடைக்கல ஆனந்தம் பொங்குதடி விட்டு விட்டு கண்ணுல தாயி மகமாகி நான் என்ன கொடுத்து வச்சேன் பாதம் திருப்பாதம் அதில் நெஞ்சை எடுத்து வச்சேன். சந்தன மல்லிகையில் கூறி கட்டி போட்டு தாயினி கண்வேளரு தானே நல்லேலோ. ஒரு வாய் சோறுனக்கு ஊட்டி விட்ட வேளையிலே
நன்றி நன்றி. கைதட்டி அனைத்துள்ளத்திற்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாளைன்னு சொல்லக்கூடிய ஐவகை நிலமான குறிஞ்சி நிலமான வேள்விமலை சாரல் அப்பேற்பட்ட இடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றாள்? இந்த பெண்மகள் எதற்காக இங்கு வந்தாள் என்பதை வைத்து பார்க்கும் பொழுது யாம் கழகத்திற்கு வழி கிடைக்க எங்காவது ஒரு ஒளி, ஒரு சப்தம், ஒரு நாதம் எழும்புகிறதா என்று நோக்கி பார்க்கும் பொழுது நாராயணா ஆலோலம் சோ ஆலோலம் சோ கிங்கிணி சிலம்பு மணி சங்கம் யாழ் வேகுழல் பேரி மத்தளம் குயிலின் குரல் சொல்லக்கூடிய தசநாதங்களிலிருந்து இசைக்கின்ற இசையை காட்டி இனிமை பொருந்திய பெண்மகளாக இருக்கின்றாள். குயில் கூட இந்த பெண்மகளிடம்தான் குரலை கொடையாக பெற்றிருக்கும் போல் தோன்றுகிறது. அப்பேற்பட்ட இனிமையான குரலுக்கு சொந்தக்காரியான இந்த பெண்மகளை யாம் காண வேண்டும், ஆறுமுகத்தோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்ற காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கின்றது என்ற காரணத்தின் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான். மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே பெற்ற தாய் வளர்ப்புல ஒரு குழந்தை வளருது சாமி. படிச்சவன் தாங்க. அப்படி சொல்லுங்க. பூர்த்தி பண்றிய பாருங்களா, மிச்சத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை உங்கள்ட்ட இருக்குன்னா படிச்சிருக்கேன்னு அர்த்தம். நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கிய, எல்லா விஷயமே உங்கள்ட்ட இருக்குங்கிறது. அது மாதிரி பெட்டிக்காரனா பெட்டி வாசிக்கிறது மட்டும் இல்ல, அப்படி சொல்ல அதுக்கு மேற்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது. எந்த குழந்தை நல்ல குழந்தை தான். மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை அன்னை பெற்ற தாய் வளர்ப்புலதான் ஒரு குழந்தை வளருது. அருமையா பேசுறீங்க, நல்ல பேச்சு, நல்ல திறமை உங்கள்ட்ட இருக்கு. பிள்ளைகளை பெற்றிருக்கீங்களா? பாராட்டி சொல்லுங்க. பிள்ளைகளை பெற்றிருக்கீங்களா? இப்போ உங்களுக்கும் பிள்ளைக்கும் சம்பந்தம் இல்லை தானே? என்னங்க அப்படி சொல்றீங்க? நீ இப்போதான் சொன்ன அம்மாவுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்கு, அம்மா வளர்ப்புல தான் குழந்தை வளரணும்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சம்பந்தம் இல்லை. இல்லை, இதுக்கு தாங்க நான் வாயே திறக்கிறது இல்லை. என்ன சாமி? அப்பாவுக்கும் சம்பந்தம் இருக்கு தானே? நீங்க பிள்ளைய பெற்றிருக்கீங்கல்ல, அந்த பிள்ளைய நல்லபடியா வளர்க்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கும் இருக்குல்ல, கடமை உங்களுக்கு இருக்குல்ல. இருக்கு. அப்புறம் ஏன் அம்மா மட்டும் சொன்னீங்க? சேர்த்து தானே சொல்லணும். அம்மா, எந்த குழந்தை நல்ல குழந்தை தான். மண்ணில் பிறக்கைகளே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை தந்தை வளர்ப்பினிலே. இப்பதாங்க இதான் உண்மை. ஏன்னா அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்க்கணும் ஒரு குழந்தைய, அப்படிங்கறத சரியான ஒரு பதிலா சரியா சொல்லிட்டிய. படிச்சவன் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கா இல்லையா? அப்படி சொல்லுங்க. எந்த குழந்தை நல்ல குழந்தை தான். கருவறையிலே சுமக்கும் பொழுதே ஒரு குழந்தையை நல்ல குழந்தையாக வளர்க்கணும். 5 மாசத்துல வளகாப்பு, 5 மாசத்துல மருந்து கொடுக்கும் விழா, 7 மாசத்திலேயே 9 மாசத்திலேயே வளகாப்பு, 10 மாசத்துல பிரசவம். ஒரு பெண்ணு இறந்து பிறப்பதற்கு சவம் அப்படிங்கிறக்காண்டிதான் நன்றாக பிறந்தால் பிரசவம். ஒருவேளை குழந்தை ஒழுங்காம நல்லா பிறக்கலைன்னு உள்ள இறந்துருச்சுன்னா அந்த காலத்துல எல்லாம் தாயோடு சேர்ந்து குழந்தையும் சவம் அப்படின்னா மறுபிறவி எடுக்கின்றாள் அப்படின்னு அர்த்தம். உள்ளே வளரும் பொழுதே அந்த நல்ல எண்ணத்தையே, நல்லதையே பேசணும், நல்ல சிந்தனையை உருவாகணும், நல்ல உணவையே உட்கொள்ளணும். அப்பத்தான் உள்ள வளர்ற குழந்தையும் நல்ல குழந்தையாக வளரும் என்பதற்காகத்தான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். மண்ணில் பிறக்கைகளே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை பெற்ற தாயின் கருவறையிலே வளர்ப்பினே அப்படின்னு தாய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம். நன்றி நன்றி. மடியில கணம் இருந்தால் வழியில பயம் இருக்குன்னு சொன்னது அந்த காலம். என்ன காரணம்? அருமை சகோதரர் மதியானிலிருந்து வருகை புரிந்திருக்கும் அருமை அன்னார்கள் அனைவருக்குமே எனக்கு சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. அதற்கு மேற்பட்டு SSL அருமை அன்னார் அவரின் புதல்வர் அருமை சகோதரர் ஆனந்த் ஆராதனா மளிகை உரிமையாளரும் அருமை நண்பரும் எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அருமை சகோதரர் அவர்களுக்கு எனக்கு சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. ஒரு பாடலையும் முத்தப்பா கண்ணத்திறந்தா ஒளியிலே அப்படிங்கிற பாடலையும் கேட்டுள்ளார். அவர்கள் சார்பாக வருகிற வழியிலே அதற்கான பாடலை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன். அதற்கு இடையிலே காரணம் பாருங்க, இந்த பூமியிலே மகப்பேரும் பிள்ளைப்பேரும் மகாதேவனுக்கே தெரியாதுன்னு சொன்னது எப்ப? அந்த காலத்தில் மகப்பேரும் பிள்ளைப்பேரும் மகாதேவனுக்கே தெரியாதியா அப்படின்னு சொன்னது அந்த காலம். இப்போ மகப்பேரும் பிள்ளைப்பேரும் மருத்துவருக்கு தெரியும்னு சொல்றது இந்த காலம். நாளைக்கு சனிக்கிழமை முடிஞ்சிருச்சுல, இன்னைக்கு தான் சனிக்கிழமை. காலையில் 8:30லேருந்து 9:30 நல்ல நேரம் இருக்கும். அப்போ வந்து ஏன்னா எடுத்து கொடுத்துருவேன்னு சொல்லுவார். எதுன்னு தெரியுமா? பிள்ளையை தான் பீரோலேருந்து பணத்தை எடுத்து கொடுத்தோம்னா பிள்ளை வயிற்றுலேருந்து வெளியில் வரும். நம்ம நேரத்துக்கு தகுந்தவாறு பிள்ளையை இன்னைக்கு எடுத்துக்கலாம். ஏன் காரணம் என்ன? நம்மளாவே உலகம் மாறிடுச்சு நம்மளாவே உலகத்தை மாற்றி கொண்டு இருக்கின்றோம். ஜாதகங்கள் எல்லாமே மாற்றப்படுகிறது. தன்னிச்சையாக இந்த பூமியிலே ஒரு குழந்தை ஜனித்தது, எல்லா ஜாதகங்களும் சரியாக அமைஞ்சது. இன்னைக்கு தன்னிச்சையாக இல்லைங்கிறதுனால ஜாதகங்கள் எல்லாமே
பிதற்றப்படுகிறது, மாறுது, எல்லாமே சரியா இல்லைங்கிற ஒரு காரணம். அந்த அடிப்படையிலே இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது ஒரு குழந்தையை நல்ல குழந்தையை பிறத்தெடுத்த வேண்டும். தாயின் இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது நாம் அனைவருமே தாயிடமிருந்து வெளியிலே வரும் பொழுது அந்த தாயிடம் ஒரு குடத்தை உடைத்த பிறகுதான் வெளியில வருவான். பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, நாட்டுக்கே ராஜனாக இருந்தாலும் சரி, அந்த தாய் வயிற்றிலிருந்து வெளியில் வரும் பொழுது ஒரு குடத்தை உடைத்தால் மட்டுமே, அந்த தாய் உடைத்தா தான் நம்ம வெளியில் வர முடியும். என்ன குடம் தெரியுமா இருக்காது? பனிக்குடம். பனிக்குடம் ஒன்றை உடைத்து இந்த பூமிக்கு நீ பெத்து கொடுத்த தாயே, அத்தா கருவறையில் என்னையும் பனிக்குடத்தையும் சேர்த்து சுமந்து பனிக்குடத்தை உடைத்து என்னை இந்த பூமிக்கு பெத்து கொடுத்த தாயே, காலமுள்ளவரை நன்றிக்கடனாக இருந்து நீ இறந்த பிறகு நீ வயிற்றில் சுமந்த பனிக்குடத்தை நான் தோளில் சுமக்கிறேன். மண்பானையில் தண்ணீர் கொடுத்தனேன் பெத்த மகன், பானையில் தண்ணீர் வச்சு 3 ஓட்டை போட்டு 3 சுற்றி வந்து இறுதிக்கடன் செய்வதற்கான காரணம் நடக்குதா இல்லையா? அதற்கான காரணம் அதுதான். அந்த அடிப்படையிலே இந்த இடத்துல அந்த அருமை அன்னார் மறைந்த மாமேதை மாஸ்டர் முத்தப்பா அவர்களின் நினைவாக காதல் காவியத்தை கண்ண திறந்தா ஒளி இல்லே, காளை எடுத்தா நடவல்லே, ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுலே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு
காத்திருப்பே உள்ளமே உனக்குத்தான் உனக்குத்தான் உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகமில்லை தண்ணிக்கும் நீக்கும் என்னைக்கும் விளங்கவில்லை வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவேன் இல்லைகள் மண்ணோடு போய் நான் சேருவேன். நன்றி நன்றி நன்றி. அப்பேற்பட்ட இடத்தில் மேலும் மேலும் ஒரு சிறப்பு ஏற்படுத்தி காண்பிக்க வேண்டும். கவனது தான் எடுத்து காணப்பறவை புலவோட்டி ஆளோளம் சோ என்று ஆயிலொட்டி கொண்டிருக்கின்றாள். இவள் தான் குறமாத வள்ளியாக இருக்க வேண்டும். என்னென்றால் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்பலனும் ஒரு சேரு ஒரே நேரத்தில் சுண்டி இழுக்கின்ற இந்த பெண்மகளின் குரலை எப்படி என்றால், இந்த குரலுக்கு சொந்தமான இவள் உருவத்தையும் அதற்கேற்ற பருவத்தையும் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது எம்மெல்லாம் எங்கோ இழுத்துச் செல்வது போல் தோன்றுகிறது. அப்பேற்பட்ட இனிமையான குரலுக்கு சொந்தக்காரியான இந்த பெண்மகளை யாம் காண வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையாக காவலுக்காக வந்திருக்கின்றாள் இந்த பெண்மகள். அப்படின்னு தான் உங்களுக்கெல்லாம் தெரியும். காவலுக்காக அல்ல, காதலுக்காக இங்கே வந்து வருகை புரிந்திருக்கின்றாள் வள்ளி நாயகம். ஆறுமுகா வா ஆளோளம் சோ ஆறுமுகா வா என்று முருகப்பெருமானை கூவாமல் கூவி வரவழைக்கின்றாள். அந்த அடிப்படையிலே இந்த பெண்மகளை வர்ணிக்க வேண்டும். எல்லாரும் காவ காத்திர முடியுமா? எப்படி முடியும்? எல்லாரும் காவல். காப்பான் பெரியவனா கல்வன் பெரியவனா? யாரு? கல்வன் தான் பெரியவன், காக்கிறவன் பெரியவன் இல்லை அப்படின்னு. அதுவும் பெண்கள் காக்கிற காவல் சரியான காவலா இருக்க முடியுமா? எத்தனை நாள் காக்க முடியும்? எள்ளும் தினையும் 70 நாள் 70 நாள் முழுமையாக காக்க முடியுமா? முடியாது. மாசத்துல 27 நாள் தான் ஒரு பெண்ணாகப்பட்டவள் காக்க முடியும். 3 நாள் காக்கவே முடியாது. ஏன்னா இறைவனுக்காக படைக்கப்பட்ட திணை, அந்த திணையில 3 நாள் வேற ஆள் தான் காக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தின் அடிப்படையாக காவலுக்காக இங்கே வருகை முறிந்திருக்கின்றாள் இந்த பெண்மகள். 10 பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் எனக்கு சொந்தம் ஏம்பிட்ட பிள்ளை அப்படின்னு எந்த பொம்பளை பிள்ளையாவது கூட பிறந்த அண்ணனோ பெத்த தாய் தந்தையோ நம்ம பேணி பாதுகாத்து வீட்டில் வச்சுக்க முடியுமா? யாருக்கு சொந்தம்? மாற்றான் வீட்டுக்கு சொந்தம், அடுத்த வீட்டுக்கு சொந்தம். கட்டிய 3 முடிச்சு போட்டவனுக்கு மட்டும்தான் சொந்தம். அக்கா வீட்டில் ஒரு நாளைக்கு போய் தூங்க முடியல, தங்கச்சி வீட்டில் திருவிழாவுக்கு ஒரு நாள் போய் இருக்க முடியல. ஏன்? புது இடம், தூக்கம் வரல, சாப்பாடு சரியில்லை அப்படின்னு திரும்பி வந்துடுறோம். ஆனால் 3 முடிச்சு போட்ட கட்டிய கணவனே கடைசி வரையும் தெய்வம் என்று வாழ்நாள் முழுவதுமே நம்மளோடைய வழிநடத்தி கொண்டிருக்கின்றாளே, அவள் தான் இந்த உலகத்திலே உயர்ந்தவள் என்ற அடிப்படையிலே 10 பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் இந்த பூமியிலே பெத்த தாய் தந்தைக்கு சொந்தம் இல்லை. ஒத்த ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் பெத்த தாய்க்கும் தந்தைக்கும் தான் சொந்தம். அதனால தான் ஆண்கள்லாம் கரு அரை நான்கொடி, கரு அரை நான்கொடி, அரை நான்கொடி, அரை நான்கொடி, அருணாக்கொடி போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கோமே. நீ மறுபடியும் வாயை திறக்கிற. அருணாக்கொடி போட்டிருக்கியா? போட்டிருக்கேனே. ஏன் போட்டிருக்க? வேட்டியை வந்து கீழே விழுகக்கூடாதுன்னு போட்டிருக்கேன். தற்சால் சாமி எல்லாரும் அதுக்கு தான் போட்டிருக்காங்க. கேளுங்க. வேட்டியை வந்து கீழே விழுகாம இருக்கிறதுக்கு அருணாக்கொடி போட்டிருக்கியா? ஆமா. என்ன அப்படியா? கையில் விழுகாம இருக்க, வேட்டி விழுகாம இருக்க தான் போட்டிருக்கீங்களா? ஆமாங்க. பையன் அப்படி சொல்றாப்ல, என்ன காரணம்? அட ஆமாங்க, அதுக்கு தான் போட்டிருக்காங்க. எல்லாம் நல்லா கேளுங்க. இல்லை ஆமா, நீங்களே அதுக்கு தான் போட்டிருக்கீங்க, பஞ்சகச்சம் கீழே விழுகக்கூடாதுன்னு. நாராயணா நாராயணா அவர் போடலைங்கிறது சொல்ல வந்துடுறேன். காரணம் என்ன? தாயின் கருவறையில் சுமக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் 12 ஓட்டை, வெளியில வந்த பிறகு 3 ஓட்டை மறைகிறது. உச்சிக்குழி, நெத்திக்குழி, தொப்புள் கொடிங்கிற 3 ஓட்டை மறையுது. மறைஞ்ச 3 ஓட்டையை பெத்த மகன் நான் திறந்து வைக்கிறேன் தான் பானையில 3 ஓட்டையை ஆண்மகன் போடுகிறான். புரிஞ்சுக்கங்க. பானையில 3 ஓட்டை போடுறது என்னது காரணம்னா, கருவறையில் இருக்கும் பொழுது 12 ஓட்டையோடு இருந்து பூமியிலே பிறப்படுத்த பிறகு 3 ஓட்டை மறைகிறது. உச்சிக்குழி, நெத்திக்குழி, தொப்புள் கொடிங்கிற 3 ஓட்டையை பெத்த மகன் நான் திறந்து வைக்கிறேன்னு பானையில் திறந்து வைக்கிறேன். தாயிடமிருந்து எல்லாமே உள்ளே எதன் வழியாக மிகப்பெரிய உறவு அப்படின்னு சொன்னா எந்த உறவு? தொப்புள் கொடி உறவு. அந்த தொப்புள் கொடி உறவு வழியாக தான் அனைத்துமே தாயிடமிருந்து பிள்ளைக்கு உணவு, சுவாச மண்டலம், நாடி துடிப்பு அனைத்து உள்ள போகும். வெளியில பிறந்த பிறகு தொப்புள் கொடி உறவை அறுத்தெடுப்பாள். அதற்கு நன்றி கடன் தீர்ப்பதற்காக கருவறைக்கு உள்ளே தொப்புள் கொடி உறவோடு என்னை வளர்த்த தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி கடன் தீர்ப்பதற்காக காலம் உள்ள வரை நீ உள்ள சுமந்த தொப்புள் கொடி உறவோடு, அதற்கு பக்கத்திலே நான் வெளியில சுமக்கிறேன் கரு அரை நான்கொடி உறவோடு, அருணா கொடி உறவோடு அப்படின்னு ஆண்மகள் ஆண் பிள்ளைகள் அனைவருமே அருணா கொடி அணிவதற்கான காரணம். இதுல முக்கியமான ஒண்ணு, தாயிடமிருந்து குழந்தைக்கு முதலாக ஒரு அணிகலன் ஆபரணம் கிடைக்குதுன்னா எது தெரியுமா? அருணா கொடி தான்.
அதுக்கப்புறம் தான் தங்கம் வைடூரியம் எல்லாமே கிடைக்கும். முதல்ல கிடைக்கிறது அருணாக்குடி. ஒரு ஆண்மகனுக்கு தாயிடமிருந்து முதல்ல கிடைப்பது அரைநான்குடி அருணாக்குடி அப்படிங்கிறது தாயிடமிருந்து ஆரம்பத்திலே கிடைத்தது. எப்பொழுது அவன் இறக்கிறானோ அதுவரையும் அவனுடைய வரும். ஆனால் தாலிக்கொடி அப்படி இல்லை. நம்மளால் ஏற்றப்பட்ட தாலிக்கொடி, ஒரு ஆண்மகன் இறந்து விட்டால் தாலிக்கொடி இறங்கும், ஒரு பெண்மகள் இறந்து விட்டால் அருணாக்குடி இறங்காது. தாயின் சக்தி, தாய் கொடுத்த அருணாக்குடிக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த பூமியிலே நாம் எல்லாம் வாழ்ந்து வருகிறோம் என்ற காரணத்தின் அடிப்படையாக. ஏன் சாமி 3 முளை அருணாக்கு இருக்கா? அவ்வளோ அர்த்தம் இருக்கா? தெரிஞ்சுக்கங்க என்னையிலிருந்து. சரி சரி தெரிஞ்சுக்கிறேன். நானும் புந்தன் பூரவை நாடி வந்த பறவை
ஆடை நன்றி கைதட்டி அனைத்து உள்ளத்திற்கும் எங்கள் சார்பாக நன்றி. ஆடை இல்லாத மனிதன் அரிமனிதன், போனால் வராதது 2 விஷயம், ஒன்று உயிர், மற்றொன்று மானம். ஆடை இல்லாத என் பாடலுக்கு இசை உடுத்தி ஆடை உடுத்தி அழகு பார்த்த 4 மற்றும் 5 என சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. சிறப்பான ரசிக பெருமக்கள், சிறப்பான ஒளிபெருக்கி ரவி ஆடியோஸ். நான் தேனூருக்கு பெருமை, தேனூர் மட்டும் இல்லாமல் தேனூர் பகுதியை சேர்ந்த அனைத்து சுத்து வட்டாரத்திற்கும் சிறப்பான ஒரு பேரை எடுத்துக்கொண்டு வருகும் அருமை ரவி ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் அருமை அன்னார் அவர்களுக்கும் எங்களது சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு இங்கு மட்டுமல்லாமல் வெளியூர் வெளிநாடுகளுக்கும் எங்கள் இந்த நாடகத்தின் வாயிலாக எங்களை அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் ஒளித்திரை எடுத்துக் கொண்டிருக்கும் அருமை நண்பர்கள் 5 எங்களது சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு அப்பேற்பட்ட இடம் முற்பொரு பிறவியில் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி 2 மாந்தர்கள் நாங்கள் இருவருமே உங்களைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் முருகா என்ற ஆசையின் காரணமாக இப்பிறவியிலே அமிர்தவள்ளியான தெய்வ யானையை திருப்பரங்குன்றத்திலே மனப்படுத்தி விட்டார். சுந்தரவள்ளியாகப்பட்டவள் சுதந்திரமாக திணைவனம் காத்து கொண்டிருக்கின்றாள். அன்னவளை திருமணம் செய்யும் காலம் நெருங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தின் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது மதுரையம்பதி தூங்கா நகரம் கடம்பவனம் என்று சொல்லக்கூடிய மதுரையம்பதியிலே மீனாட்சிக்கும் சொக்கருக்கும் திருமணம் நடந்தது. அவ்விழாவிலே மீனாட்சியோட வேண்டுகோள் என்னவென்றால், தான் அண்ணனாகப்பட்ட அழகர் மாலை எடுத்து கொடுத்தால் மட்டுமே திருமணத்திற்கு சம்மதிப்பேன் என்று ஏங்கினாள். அண்ணன் மாலை எடுத்து கொடுத்தால் நான் திருமணத்திற்கு சம்மதிப்பேன் என்று ஏங்கினாள். அதை போலவே இந்த பெண்மகளும் இந்த அண்ணனுக்காக எப்பொழுது வருவார், மணமாலை எடுத்து சூட்டுவார், மாங்கல்யம் பூட்டுவார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றார். தங்கைக்காக அண்ணன் பாடும் பாடலாக பூமுடிப்பாள் இந்த பூங்குழலி புது சீர் பெருவாழ் வண்ண தேனருவி பார்வையிலே மன்னன் பேரெழுதி பார்வையிலே மன்னன் பேரெழுதி அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீரெழுதி கண்ணில் நீரெழுதி பூமுடிப்பாள் வண்ண பூங்குழலே அன்னத்தீர் பெருவாழ் வண்ண தேரழகே மன்னன் பேரெழுதி மன்னன் பேரெழுதி அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீரெழுதி அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீரெழுதி பூமுடிப்பாள் வண்ண பூங்குழலி புது சீர் பெருவாழ் வண்ண தேனருவி. பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி உபயரம் கைவளை பூட்டி பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி உபயரம் கைவளை பூட்டி தாய்வழியே வந்து நாணத்தை காட்டி தாய்வழியே வந்து நாணத்தை காட்டி பூமுடிப்பாள் வண்ண பூங்குழலே தங்கத்தீர் பெருவாழ் வண்ண பேரழகே நிகழும் விசுவாசு ஆண்டு ஆடி திங்கள் 2ஆம் நாள் திருவளர் செல்வன் ராஜாராம் என்ற முருகனுக்கும் திருவளர் செல்வி
நன்றி நன்றி நன்றி. அப்பேற்பட்டத்தில் காலதாமதம் காரியக்கேடு. அந்த இடத்தை சிறப்பு சேர்க்க வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது ஆங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புலனும் சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம் என்ற பாடியே சித்தர்களும் யோகிகளும் வாழ்ந்த இடம்தான் இந்த வெள்ளிமலை சாரல். அப்பேற்பட்ட இடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றால் எதற்காக இங்கு வந்தால் என்பதை வைத்து பார்க்கும் பொழுது நல்ல காத்து, அருமையான காத்தா இருக்கு. இருந்தாலும் இந்த தாய்க்காக ஒரு பாடலை பித்து எடுத்தவதாம் என்னையும் தத்து கொடுத்து புட்டாம். பித்த கடனுக்குத்தாம் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டாம். பெத்தவ மனசு பித்தாச்சு, இங்கு பிள்ளையின் மனசு கல்லாச்சு. இன்னொரு மனசு என்னாச்சு, அது முறிஞ்சு போன வில்லாச்சு.
நன்றி நன்றி. இப்பாடலை பாராட்டி அருமை மைத்துனர் சாத்துனரைச் சேர்ந்த குமார் அவர்களுக்கு அவர்கள் எனக்காக 500 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அவர்களுக்கும் அவர் சார்ந்த நண்பர்களுக்கும் என சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு காலதாமதம் காரியக்கேடு வருகின்றார்கள். வனக்காவலர்கள், காவலர்கள்னு சொல்லணும் அவசியமே இல்லை. வருகின்றான் வனக்காவலன். எதற்காக இங்கு வந்தார்கள்? ஏன் இங்கே வந்தாங்க? சும்பா என்ன காரணம்? அவர்களின் மூலமாக கழகத்தை துவக்கி அந்த இடத்திலே நன்மை பிறப்பிக்க வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையாக சும்பா சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொஞ்சி வந்த மங்கை இவள். சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொஞ்சி வந்த மங்கை இவள். இந்த உலகெங்கு என் வந்தார், இந்த உலகெங்கு என் வந்தார். அந்தரம் இருந்து தேவர் புதுதி முழங்கி ரம்மிகண்ட தேவகோமே உலக வரும் எந்தீரன் வணங்கும் எங்கள் மங்கை இந்த ஊழல் எங்கே